கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து பிளான் பண்ணது அப்படியே வந்து சொதப்பிருச்சு. வெண்ணிலாவையும் அன்பையும் கடத்தணும்னு சொல்லிட்டு வெண்ணிலா பிளான் பண்ணாங்க. ஆனால் மாற்றி கண்மணியும் அன்பையும் கடத்தி போய் அவங்க 2 பேருக்கும் லவ்வெல்லாம் சொல்ல வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அடையாளுங்க ஒரே காமெடியாக பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவுக்கும் அனுப்பி வைப்பாங்க. வெண்ணிலா இதெல்லாம் பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆவாங்க. எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரூமுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தூங்க போகிற நேரத்தில் அன்பு வந்து வேணும்னே வந்து பெட்ஷீட்டையும் வந்து ஒரு தலைவாணியையும் ஒழிச்சு வச்சுட்டு ஒரே ஒரு தலைவாணி ஒரே ஒரு பெட்ஷீட் இருக்க மாதிரி வச்சுருப்பாரு. இதை பார்த்த கண்மணி, என்னங்க இங்கே கொடைக்கானல் அவ்வளோ குளிராக இருக்குது, இப்போ போய் ஒரு தலைவாணி ஒரு பெட்ஷீட்னு இருக்குது, எங்கே இன்னொன்று மற்றதெல்லாம் எங்கே கேளுங்கன்னு சொல்லுவாங்க. தெரியல, எதுவும் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து கண்மணி கிட்ட சமாளிப்பாங்க. ஆனால் அன்பு தான் வேணும்னே அதை வந்து மறைச்சி வச்சுருப்பாங்க. 2 பேரும் ஒரே பெட்ஷீட்டில் ஒரே தலைவாணியில் தூங்கணும் அப்படிங்கிறது தான் அன்போட பிளானு. அதனால தான் அன்பு வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. கண்மணியும், என்னங்க இங்கே வேற ரொம்ப குளிர் தாங்க முடியாது, நீங்கள் வேற வேணான்னு சொல்கிறீங்க, பெட்ஷீட் எப்படி இல்லாமல் படுப்பீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே பெட்ஷீட்டு ஒரே தலைவாணி ஷேர் பண்ணி தூங்குறாங்க. அன்போட ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.